ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகி, நீங்கள் இது என்னதுக்கு ரெடி ஆகிட்டீங்க? கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா? என்ன எல்லோரும் ஏகாதசி விரதம் இருந்துட்டிங்களா? பெருமாளை நல்லா பார்த்துட்டிங்களா? பார்த்தீங்களா இல்லையா? நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்தீங்களா? சரி, இன்றைக்கி என்ன நாள்? நேற்று ஏகாதசினா இன்றைக்கி துவாதசி. உங்களுக்கெல்லாம் நீங்களாம் களைச்சி போயிருப்பீங்களே, அதனால் உங்களுக்கெல்லாம் நிறைய பெருமாளோட ஃபோட்டோவும் அந்த துவாதசி விரதம் இருப்பாங்கள்ல அந்த சாப்பாடும் உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அனுப்பி வைக்கிறேன். சரியா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்? மார்கழி 11வது நாள் பாட்டு பார்க்கணும். எதில் ஃபஸ்ட்டு எதில் பார்க்கணும்? திருப்பாவையில் பார்க்கணும். திருப்பாவை எழுதினவங்க யார்? ஆண்டாள். வெரி குட். சரி, இப்போ சொல்லிடலாமா பாட்டு? கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல் குல் புனமையிலே போதாராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்று குரங்கும் பொருளேலோ ரெம்பாவாய். சொல்லியாச்சா? இதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லலாமா? உங்களுக்கே தெரியுமா? எப்படி தெரியும்? படித்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கற்று கறவை கணங்கள்னா என்னது? கற்று கறவை கணங்கள்னா என்னது? மாடு. தெரியுமா? யார் மாடு ஓட்டுவாங்க? இடையர்கள்லாம் கோகுலத்தில் என்ன பண்ணுவாங்க? அந்த மாடெல்லாம் ஓட்டிகிட்டு வந்து பால் கறப்பாங்க. அவ்வளோ அது என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் பார்த்து ஆண்டாள் சொல்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? கன்றுகளோடு இருக்கிற அந்த பசுவை கூட்டிகிட்டு வந்து நிறையா பால் கறப்பாங்க. அது மட்டும் இல்லாத எவ்வளோ பெரிய வலிமையானவங்க அவங்கக்கிட்ட போருக்கு வந்தாலும் அவங்கக்கிட்டேயும் போய் போர் செய்வாங்க. ஆனால் அவங்க மனசில் ஒன்றுமே இருக்காது. அது என்ன சொல்கிறது, எந்த விதமான பேதமும் இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டில் பிறந்த தங்க கொடி போன்றவளே பெண்ணே, நீ சீக்கிரம் எந்திரி. அப்படியே புத்தில் இருக்கிற பாம்பு எப்படி படம் எடுக்குமோ அந்த மாதிரி அழகாக இருக்க, மயில் போல் அழகாக இருக்கிற, சீக்கிரம் எழுந்து வா. பாரு, நம்மளுடைய தோழிகள் எல்லாருமே வந்து உன் வீட்டு வாசலிலே நின்றுட்டு அந்த பெருமாளோட பேரை பாடிக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. செல்வ பெண்ணே, கொஞ்சம் கூட அசையாமல் பேசாமல் நீ எதுக்கு இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்க? இதுக்கு என்ன தான் பொருள்? சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி யார் கூப்பிட்றாங்க? ஆண்டாள் கூப்பிட்றாங்க. நாமளாக இருந்தால் இப்போ என்ன செய்வான்? நீ வரியா இல்லையா? இப்போ நான் போய் கோயிலுக்கு போகிறேன் பாரு, நான் போய் சாமி கும்பிட்றேன்பா அப்படின்னு தானே சொல்லுவான். ஆனால் ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க? ஒருத்தர் கூட விடக்கூடாது, எல்லாரையுமே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொருத்தரையா எழுப்பி அவங்களுக்கு ஒவ்வொன்றா புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சு கூப்பிட்றாங்க. அதனால் நாமளும் இனிமேல் கோவிலுக்கு போகும்போது என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கவங்கள எல்லாரையும் வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். கூப்பிடுவீங்களா? சரி, ஓகே. அடுத்து என்ன பார்க்கணும்? திருவெம்பாவை. திருவெம்பாவையில் எத்தனாவது பாட்டு பார்க்கணும்? 11வது பாட்டு பார்க்கலாமா? மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையார் குடைந்துன் கடல் பாடி ஐயா வழியடியும் வாழ்ந்தோங்கான் ஆரலற்போர் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். என்ன சொல்கிறாங்க? சிவபெருமான் எப்படி இருக்காராம்? அப்படியே நெருப்பு எப்படி தகதகன்னு இருக்கும் அந்த மாதிரி செம்மை நிறமாக இருக்க சிவபெருமான். அதில் எப்படி இருக்காரு? எப்படி திருநீர் பூசி இருக்காரு? அப்படியே வெள்ளை நிறத்தில் திருநீர் பூசி இருக்காராம். அப்போவே சிவபெருமான் எவ்வளோ காம்பினேஷனாக இருக்கார் பாருங்கள். சிகப்பு கலரில் வெள்ளை கலர் பொட்டு வச்சா எவ்வளோ பளிச்சுன்னு தெரியும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம திருநூறு குங்குமம் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காராம் சிவபெருமான். அவருக்கு எல்லா செல்வமும் இருக்கான். அப்புறம் அவரோட இடுப்பு எப்படி இருக்குது? குட்டியாக இருக்கான். அப்புறம் அவருடைய கண் எப்படி இருக்கான்? அப்படியே மைத்தீட்டிய அகன்ற கண்களை உடையவராம் சிவபெருமான். அது மட்டும் இல்லாத அவர் யார்? உமாதேவியோட மணாளன்.
உமாதேவியோட மணாளன். உமாதேவினா யார்? பார்வதி தேவி. சரியா? அப்படிப்பட்ட ஐயனே, வழி வழியாக நாங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு அடிமையாகவே நாங்கள் இருக்கோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் குளிக்கும் போது என்ன செய்கிறோம், இந்த வண்டெல்லாம் எதில் இருக்கும்? பூவில் இருக்கும். அந்த மாதிரி தாமரை குளத்தில் நாங்கள் குளிக்கும் போது கையை விட்டு தேடுறோம், இங்கே எங்கேயாவது கூட சிவபெருமானோட கால் இருக்குமா, அப்படியாவது நம்ம அவரை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே நாங்கள் குளிக்கும்போது சிவசிவா சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களை தேடிக்கிட்டே தான் குளிக்கிறோம். அப்புறம் அவரோட புகழை பாடிக்கிட்டே தான் நாங்கள் டெய்லியுமே இருக்கோம். அது மட்டும் இல்லாத எங்கள் தலைவனே, நீ என்ன செய்யணும், நீ எங்களை எப்போவுமே காப்பாற்றணும். உன்னுடைய திருவிழா, அதாவது அடியவர்களுக்காக நீ எவ்வளவோ திருவிளையாடல் பண்ணியிருக்க, அந்த அடியவர்களுக்கும் நாங்கள் அடியவர்களாக இருப்போம். அதனால் நீ கொஞ்சம் கூட சலிக்காமல் என்ன பண்ணணும், எங்களை எப்படியாவது காப்பாற்றிருப்பா, எங்களுக்கு எப்படியாவது நல்ல வழியை காமிப்பா அப்படின்னு சொல்லி யாரை கேட்குறோம்? நம்ம எல்லாரும் சிவபெருமானை கேட்குறோம். சரியா? ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் உங்களுக்கெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால எந்த குழந்தைங்க அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தினாலும் அதை நம்மளுடைய சுகிநிகேதனத்தில் வரும்ல. இன்னைக்கு ஏற்கனவே வந்து ஹர்ஷிதா வந்து நம்ம இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது, ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ புது முயற்சியாக என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குது, மாவட்டம் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. கேட்கலாமா? கேளுங்க. 38 district தமிழ்நாடு. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தேனி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர். வெரி குட். சூப்பராக சொல்லிட்டாங்க ஹர்ஷிதா. அவங்களுக்காக எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? இங்கே கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஹர்ஷிதா கேட்டுச்சா? இதே மாதிரியே நீங்கள் நிறையா உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துக்கிட்டு எங்களுக்காகவும் நிறையா சொல்லி அனுப்புங்க. அது நம்மளுடைய சுகிநிகேதனத்தில் வரும். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.